ஓகே 2025 ஓடிடி தளங்களில் அதிகமாக விற்பனையான 4 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் பிரசன்னா. வாங்க வீடியோ. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்க படம் ரெட்ரோ. கங்குவா படத்தின் தோல்விக்கு பிறகு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை எப்படின்னா கரையேற்றி விட்டுருவாருன்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபால் வந்திருக்கு சூர்யாவுக்கு. அதனால் இது வந்து ஒரு வெற்றி படமாக அமையலாம், அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சூர்யா ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெட்ரோ மூவியை 85 கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸ் தான். இந்த படம் May 1 ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்பர் 3ல் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஆக்டர் அஜித் குமார் நடிக்கிற குட் பேட் அக்லி மூவி தான் இருக்குது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி இப்போ செகண்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு காத்தால ரிலீஸ் ஆயிருந்துச்சு. குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து காட் பிளஸ் மீ சாங். இன்னைக்கு வந்த சாங் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அவங்க வந்து ஓஜி சம்பவம் சாங்கை வந்து போட்டு விட்டாங்க. அப்புறமா அந்த ஓஜி சம்பவம் சாங்கோட டீகோடிங்லாம் நம்ம வந்து போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அந்த சேனலில் சொன்ன ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அட்டகாசம் படத்தை வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது அட்டகாசம் படத்தில் தான் தலன்ற பட்டத்தையே கொடுத்துருப்பாங்க. அந்த தலன்ற பட்டத்தை வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்கில் வந்து ஒரு இடத்துல வரும், ஆனால் வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த லைனை வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. அதாவது இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா தலைன்ற லைன் வரும்போது வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டை மாற்றி விட்ருவாரு. ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் வந்து பேசி வச்சுருக்காரு. ஆனால் இருக்குது அதான் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த தலைன்ற லைனை வந்து இவங்க தூக்கியிருந்தாலும் தியேட்டரில் கண்டிப்பாக தலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 வருது. இந்த மூவியை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் 95 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு ஹை ரேட்டுன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த லிஸ்ட்டில் செகண்ட்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூலி படம் தான். அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து நடித்து கொண்டிருக்கிற இந்த படம் தான் இந்த கூலி படம். இப்பயும் படத்து பிடிப்பெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் எந்த படமே 1000 crore கிராஸ் பண்ணல, 1000 crore கிட்ட கூட போகல. ஏன்னா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது தளபதியும் இப்போ வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, தலையும் இப்போ ரேசிங்கு போயிட்டாருன்னும் போது படம்லாம் கம்மியாக தான் வருமே. தளபதிக்கெலாம் ஒரே படம் தான் இருக்குது இன்னும். அப்படி இருக்கும்போது அவங்களால இன்னும் 1000 crore கொடுக்க முடியாது. ஸோ தலைவர் இருந்து காப்பாற்றினா தான் நம்மளை உண்டு. ஏன்னா எந்திரன் 2 மூலிமா 290 கோடி ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான். ஜெயிலர் 1 வந்து செம்மையாக இருந்துச்சு. எல்லா ஒரு ஆக்டரையும் கூப்பிட்டு வந்து செம்மையாக ஒரு கேமியோலாம் பண்ணி படம் வந்து பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஓகே, பேன் இண்டியான்னு ஒன்றே தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது மார்ச் 27, அதாவது முந்தினேத்து ரிலீஸ் ஆன எம்பரான் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. அதாவது ஃபுல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களெல்லாம் ஒரு வருத்தெடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்துச்சு. அதுக்கு வந்து மோகன்லால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி இதை வந்து படம்னா படம் மாதிரி பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் அரசியல் வந்து இருக்குது, அதை வந்து வெறும் படமாக மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்சிகளை மட்டும் நாங்கள் நீக்கிறதா நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மோகன்லால். ஓகே, பேக் டு த கண்டென்ட். நம்ம கூலி படத்துக்கு வருவோம். கூலி படத்தை அமேசான் பிரைம் அவங்க வந்து 120 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வசூல் ஆன படமாக தான் தெரியுது. நான் வந்து சன் பிக்சர்ஸ் தான் வாங்குவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் அமேசான் பிரைமுக்கு அவங்க விற்றுருக்காங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மூவி. இந்தியன் 2 நெகட்டிவ் ரிவ்யூ, அதுக்கப்புறமா படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட கமலஹாசனுக்கு மவுஸ் குறையிலன்னு தான் சொல்லணும். அதோட 30 வருஷம் கழித்து கமலஹாசனும் டைரக்டர் மணிரத்னமும் இணையிற படம் தான் இது. இதில் வந்து எஸ்டிஆரும் ஒரு நல்ல ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. ஃபேன்ஸ் மத்தியில் நிறையா ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து தக் லைஃப் மூவியில் இருக்குது. ஸோ இந்த மூவியை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 147 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டு செல்லிங் மூவியாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியான சினிமா கண்டென்ட்லாம் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த இ-ஷாப்பிங் ஆப்பில் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க, குவாலிட்டியான டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.